ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இதன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாளிலும் நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். நாம் இருக்கிற இடங்களிலே நாமே ஸ்தோத்திரம் தேவ பயபக்தியோடு கூட கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். எல்லார் கண்களையும் மூடி பயபக்தியாய் ஹல்லேலூயா நன்றியோடு உங்கள் நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களிலே தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் நல்லவர். நாம் சேவிக்கிற தெய்வம் அவர் பெரியவர். நாம் தொழுது கொள்ளுகிற தெய்வன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடு உங்கள் நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உங்கள் நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே மகா இரக்கமும் மிகுந்த கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தருமையான நல்ல மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமித்து நாம் இருக்கிற இடங்களிலே தேவநாமத்தை நாம் உயர்த்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் பாடி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் தேவ மகிமை வெளிப்படுவதா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாகப்பா. ஆமை வீடுகளிலே இருந்து அமேஸ்வர தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கி வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் நிர்மூலமாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவநாமத்தை நாம் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். யாருக்கும் தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பயபக்தியோடு கூட தேவநாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா. தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா
சந்தோஷமாய் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேளும். உற்சாகமாய் நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் சந்தோஷமாய் பாடி இந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேளும். எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேளும். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணிலா நன்மைகள்
இருக்கிற இடங்களிலே நம்மை கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம் இருக்கிற இடங்களிலே பயபக்தியாய் ஹல்லேலூயா தேவநாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமே உற்சாகமாய் ஒரே சிந்தையாய் ஒரே மனமாய் ஹல்லேலூயா ஒரே இருதயமாய் ஏக மனதாய் நாம் தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆமே தேவநாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா நன்றியோடு உங்க நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா முழு மனதோடு முழு பலத்தோடு தேவநாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே கிருபை உள்ளவர், அவர் ஒருவரே வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா எல்லாரும் ஆமே ஏகோபித்து தேவத்தை நாம் உயர்த்துவோமா? ஏகோபித்து இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை ஆளுகை செய்யும்படியாய் அவர் நம்மிடத்தில் எழுந்தருளி இருக்கிறாரே. நம்முடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாரே. நம்மை ஆட்கொள்ளும்படியாய், நம்மை ஆளுகை செய்யும்படியாய் எல்லாரும் ஏகோபித்து தேவ நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அதை கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா thank you Lord. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா நீ நல்லவரப்பா, நீர் கிருபை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே ஆமே நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே உன்னதமானவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஏகோபித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த காலவெளியிலே தேவ உன்னத வல்லமை உங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த காலவெளியிலே தேவ மகிமைகள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. தேவனை ஆராதிக்கிற இந்த காலவெளியிலே ஓ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிறவனின் பெரியவரப்பா, நாங்கள் ஆராதிக்கிறவனின் சர்வ வல்லமை உள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிறவனின் கிருபை உள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிறவனின் போதுமானவர். ஆவியானவரே ஹல்லேலூயா நன்றி இயேசுவே. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறவர். அவர் நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை தேடி சந்திக்கிறவர். ஹல்லேலூயா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எவனுக்கரை தோற்றம், இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எவனுக்கரை தோற்றம், எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இம்மானுவேலே
இம்மட்டும் என்னை காத்து நடத்தின இடங்களிலே கரங்களை உயர்த்தி பாடுவோம். காத்து நடத்தின எவனுக்கை ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். என் ஷடாய் என் துணை நீரே, என் வாழ்வின் கேடவர். என் ஷடாய் என் துணை நீரே, நன்றி இயேசுவே. வாழ்வின் கேடவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலும் திறந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும். ஆமென். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு யோகியர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர் துதிகளின் நடுவிலே உலாவுகிறவர். அந்த துதிக்கிற இருதயங்களை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றியோடு உங்க நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆவியானவரே. உங்க நாமத்தை நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் அடைக்கலமானவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படலாம். இம்மட்டுமாய் எங்களை நடத்தினவன் நீ நல்லவரப்பா. இம்மட்டுமாய் எங்களுக்கு பாதை காட்டினவன் நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிறவன் நீ நல்லவர். எங்களை உயிர்ப்பிக்கிறவன் நீ நல்லவர். எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவன் நீ நல்லவர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவன் நீ நல்லவர். எங்கள் கட்டுகளை நிர்மூலமாக்குகிறவன் நீ நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு மனமாய் நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். ஜீவன் உள்ள தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். அவரே நம்மை காண்கிற தெய்வம். அவரே நம்மை போஷிக்கிற தெய்வம். அவரே நம்மை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை நீக்குகிறவர். நம்முடைய வேதனைகளை மாற்றி போடுகிறவர். நம்முடைய விக்கினங்களை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி வாழ்த்துகிறார்கள். எங்களை முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆங்கிலோ நல்லவரே, வல்லவரே, இல்லை சேர்ந்து சொல்லுவோம். நல்ல
எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கிறீர். எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிறீர். எந்த மரண கண்டிகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறீர். எல்லா கொள்ளை நோய்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறீர். அப்பா நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. இந்த வேளையிலே நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிற நாம் ஒரு மனமாய் ஒரே சிந்தையாய் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் தேசங்கள் வைரஸ்னால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. ஜனங்களுக்கு பாதுகாக்கப்படியா இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுவிக்கும்படியா மாற்று மருந்துகளை உருவாக்குகிற ஞானத்தை கிருமிகளை கட்டணும்படியா இந்த வைரஸ் கிருமிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேசம் நாட்களிலே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, வியாதிகள் மாறட்டும், கொள்ளை நோய்களை நீக்கி போடுவீராக. இந்த கிருமிகள் அழிக்கப்படுவதாக தகப்பனே, இந்த கிருமிகள் அழிக்கப்படுவதாக. அப்பா கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, ஜனங்களை பாதுகாப்பீராக, விடுவிப்பீராக. நன்றி அப்பா. நம்முடைய இந்திய தேசத்துக்காக, நம்முடைய தமிழகத்துக்காக, ஆமென், அல்லேலூயா. நாம் இருக்கிற இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்காக, அல்லேலூயா, நம்முடைய பகுதிகளுக்காக தேவ வல்லமை இப்பொழுதே வெளியரங்கமாகபடியாய், ஆமென், நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படியாய், எல்லா வைரஸ் கிருமிகளில் இருந்து கர்த்தர் பாதுகாக்கப்படியாய், அவர்கள் நிர்மூலமாகும்படியாய், அழிக்கப்படும்படியாய், தேவ ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே போல இந்த வைரஸ் கிருமினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களெல்லாம் கர்த்தர் விடுவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், அல்லேலூயா, விடுவித்து வீட்டுக்கு கர்த்தர் அழைத்து வரும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமினாலே தொற்று பரவி ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறானே, அல்லேலூயா, நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுவிப்பீராக, பாதுகாப்பீராக, சுகப்படுத்துவீராக ஆவியானவரே. நன்றியோடு விசேஷமாய் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சபை பிள்ளைகள் அநேகர் வெளிநாடுகளில் பல இடங்களிலே வேலை விஷயமாய் கடந்து போயிருக்கிறாங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் இரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாக்கணும். எந்த தொற்று பிள்ளைகளை அணுகக்கூடாது, எந்த தீங்கு வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. விசேஷமாய் சிவாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், டேனியல் பிரதருக்காக ஜெபம் பண்ணுவோம், பிரான்சிஸ்காக ஜெபம் பண்ணுவோம், பாலாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஹெப்சிஸ்டரோட அண்ணனுக்காக, தமிழர் சிஸ்டர் வீட்டுக்காரருக்காக, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
பிரதற்காக, உங்க குழந்தைக்காக, ரோஸ் பேபி ஸ்ரீதாக, ஆமே உங்க வீட்டுக்காரருக்காக, குழந்தைக்காக, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். முருகேஸ்வரி ஸ்ரீதாக, அவங்க வீட்டுக்காரருக்காக, எல்லாரும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், அதேபோல அருள் பிரதற்காக, ஆமே கர்த்தருடைய இரத்த கொட்டுகளை மறைத்து பாதுகாக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, எந்த தீங்கு வரக்கூடாது. ஆமென், ஹalleluya. ஆமென். அதேபோல ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சபைப்படுற ராஜா கிறிஸ்துவோட தம்பி, ஆமென் ஸ்தோத்திரம், ரஞ்சித்துக்காக இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், இரத்த கொட்டுகளை மறைத்து பாதுகாக்கணும். ஆமென். எந்த வைரஸ் கிருமிகள் பிள்ளைகளை அணுகாதபடி, ஆமென் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வரக்கூடாதப்பா, எந்த சேதம் அணுகக்கூடாது ஆண்டவரே. இரத்த கொட்டுகளை காத்து மறைப்பீராக. விசேஷமாய் ஆமென் நம்முடைய குடும்பங்களுக்காக நாட்களிலே ஆமென் சபையில் விடுதலையாக வந்து ஆராதிக்க முடியாதபடி ஆமென் நிர்பந்தமான நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். சீக்கிரமாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை மாற்றி ஆமென் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து ஆமென் சபை கூடி வருதலை கட்டடும்படியாய் எல்லாரும் ஏகமாய் ஒரே குடும்பமாய் சபையில் வந்து தேவ நாமத்தை ஆராதிக்கிற கிருபைகளை கட்டடும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்கு நாம் யாவரையும் ஏகோபித்து ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் இயேசுப்பா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாள் இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல கூடி வர கர்த்தாவே நீர் செய்த மேலான அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. அருமையான எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. எங்கள் தேசத்து தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே நீர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. எல்லாரும் இந்த சகோதர சகோதரிகள் அப்பா, எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த கொரோனா ஆண்டவரே அப்பா வியாதியில இயேசுப்பா ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. எல்லா இந்த சகோதரர்கள் ஆண்டவரே இயேசுப்பா நீர் அவளை தொட்டு சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இக்கனுக்கு வரப்படுங்க, ஒரு வியாதினாலுக்கு வரப்படேன்னு சொன்னீர் ஆண்டவரே இயேசுப்பா. ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் ஆண்டவரே அப்பா. ஒரு பார்வை பார்த்தா போதும் இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. நாங்களுக்கு இருந்து ஜெபித்தாலப்பா நீர் பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் இயேசுப்பா. எந்த பாவங்கள் தவறுகள் தப்பு இருந்தாலும் கர்த்தர் ஒரு விஷயம் தயவாக மன்னித்து ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துக்கு சேமத்தை தாங்க இயேசுப்பா. எல்லாரையும் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கட்ட முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. நீர் தான் அப்பா அருள் மருந்து அப்பா. நீர் பரம வைத்தியர் ஆண்டவரே. நீர் என்ன வைத்தியர் இயேசுப்பா. நீர் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நோக்கி பாருங்க இயேசுப்பா. ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஜனங்க கொத்து கொத்தா மாட்டு போறாங்க இயேசுப்பா. எங்கள் சபையில ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே ஆனால் பலனத்தோடு கர்த்தர் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. உங்க பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மேல் இலைக்கு ரத்த கோட்டைகளாக மறைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. உங்க சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஜீ பிரதருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சாமுவேலுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளப்பா ஆண்டவரே. கோட்டைகளாக பிள்ளைகளை மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இயேசுப்பா. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கௌரவியா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. வின்சன் பிரபுக்கா ஜெபிக்கிறேன், பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. எங்க பிள்ளைகள் அப்பா நீர் கொடுத்த உங்க பிள்ளைகளை இயேசுப்பா ஆண்டவரே
பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. டேனி பிரதரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சப்பா. அப்பா தமிழர் சிஸ்டர் கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஆர்வன் பிரதரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிரான்சிஸ் தம்பியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தரை கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே சப்பா. சிஸ்டர் அண்ணனை பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. முருகேரி சிஸ்டருக்காக கணவருக்காக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த சொந்த பந்தங்கள் அப்பா ஆண்டவரே அநேக வெளிநாடுகள் இருக்கிறாங்க சுவாமி. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ரஞ்சித்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தரை கரப்பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே சப்பா. வேலி அடைத்து ரத்த கோட்டைகளை மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்க கல்வாரி நலன்களாக மறைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. ஏசப்பா நீங்க கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே எங்கள் விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த ஒரு சேதங்கள் வராதபடி, அவர்களுக்கு எந்த ஒரு நாசமோசங்கள் வராதபடி விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆதரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. தொழில் சேர, வியாபாரம் செய்யற, கூலி வேலை செய்யற, கொத்த வேலை பார்க்கிற ஆண்டவர் எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள, வாகனம் ஓட்டுற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள, எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா நீ கொடுத்த விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய சகல தேவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அற்புதமா ஆச்சரியமா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. பல கூடாத காரியம் ஒன்றுமில்லை சப்பா. சீக்கிரமாகவே இந்த ஊரடங்கு அந்த உத்தரவு முடிவுக்கு வர அப்பா நீ ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ள ஏசப்பா நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சீக்கிரமாகவே சபையில நாங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்த்து உண்மை ஆராதிக்க கொண்டுள்ள கர்த்தர் வழிபாட்டுல திறந்து தரும்படியா ஜெபிக்கிறேன். சபை கூடி வருதலை ஒருவர் விட்டு விடாது என்று சொல்கிறேன்ப்பா. அந்த வசனத்தின்படி ஏசப்பா சீக்கிரமாகவே ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தப்பா நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரை. சத்து வெக்கப்பட்டு போகுது அப்பா நீங்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தின் ஒரு வேத பகுதியை நாம் யாவர் சேர்ந்து வாசிக்கலாம். இருபத்தி 5வது சங்கீதம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 25. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே இந்த வழிகளை எனக்கு தெரிவியும். இந்த பாதைகளை எனக்கு போதித்தருளும். இந்த சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே இந்த இரக்கங்களையும் இந்த காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இளவயதின் பாவங்களையும் என் மீறல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உடைய தயவு நிமித்தம் என்னை உடைய கிருபையின்படி நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறீர். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. என் நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயனுள்ளத்தில் இருக்கும். அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். தனித்தவனும் சிறுமைப்படுத்தவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உண்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே இஸ்ரவேலருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார், பாதுகாத்து வருகிறார்.
எவ்வளவோ விக்கிரங்கள், எவ்வளவோ நாசமோஷங்கள், எவ்வளவோ ஆபத்துகள் மத்தியிலே கூட ஆண்டவர் நம்மையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் கண்ணின் போல பாதுகாத்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே சபைக்கு வர முடியாத தடைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். சீக்கிரமாகவே இந்த வியாதிகள் நீங்கி நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து விடுவித்து விடுதலையோடு கூட நாம் ஏகமாய் குடும்பமாய் சேர்ந்து சபையில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நாளை சீக்கிரமாகவே கர்த்தர் நமக்கு உருவாக்கி தர வேண்டும். ஆகவே இந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் ஏகோபித்து இந்த நாட்களிலே அதிகமாய் பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். சீக்கிரமாகவே நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்கும்படியாய் நாம் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம், இம்மட்டுமாய் நம்மை விடுத்து வைத்தவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாராக. விசேஷமாய் அரசாங்க உத்தரவுபடி ஸ்தோத்திரம் வீடுகளுக்குள்ளே நாம் இருக்கலாம், வெளியே அதிகமாய் போகாதபடி தொடர்ந்து இந்த காரியங்களில் நாம் ஒத்துழைப்பு கொடுத்து நம் குடும்பமாய் தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் பெரிய ஒரு காரியங்களை செய்து விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து இந்த வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20 வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதை கேட்கிற யாவரும் நம் வீடுகளில் இருந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நம் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் நம்மோடு கூட இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கலாம். நாம் நம்பினவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லலாம், நம்பி இருந்திருக்கலாம். நாம் யாரை அதிகமாக எதிர்பார்த்தோமோ அவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அதிகமாய் நாம் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருவரே சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். யார் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும், யார் நம்மோடு கூட இருக்காமல் போனாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு வரையும் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் அவர் பொய்யுரையாத தெய்வம், அந்த தேவன் அவர் சத்தியம் உள்ளவர். அந்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட தங்கி இருக்கிறபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வேதனையின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த உலகத்திலே நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் அந்த உலகத்திலே நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், வேதனைகள் வரும் பொழுது நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், வியாதிகள் மத்தியிலே நம்மை அம்போ என்று சொல்லி விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் வியாதியானாலும் கஷ்டமானாலும் பாடுகளானாலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் அவர் இன்றைக்கும் உங்களோடு கூட தங்கியிருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட தங்கியிருப்பேன், உங்க பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பேன், உங்க குடும்பத்தாரோடு கூட தங்கியிருப்பேன்.
ஹல்லேலூயா. ஆகவே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாங்கனுடைய கைகளிலே இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொல்லாங்கனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆமென் ஸ்தோத்திரம் அந்தகார கிரியைகளை ஜெயிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி இருப்பாரேயானால் சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி இருப்பாரேயானால் பொல்லாங்குகளை மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரே என்று சொன்னால் எல்லா அந்தகார வல்லமைகளை நாம் நிர்மூலமாக்கி போட முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லா அந்தகார வல்லமைகளில் இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அந்த தேவன் நம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டும். அந்த தேவன் நம்மோடு கூட தங்கி இருப்பாரேயானால் சாத்தானை மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலே ஜெயத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே தான் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40. இப்போதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் பெயரை சொல்லி அழைத்து என்னுடைய பிள்ளையாய் நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஆகவே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர்களை கடக்கிற சூழ்நிலைகள் கடந்து வரலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆறுகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம், அவைகளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அக்கினியிலே நடக்கிற சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்க, மூழ்கி விடாதபடி பாதுகாக்க, அவிழ்ந்து விடாதபடி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே நாம் அவமானப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்திலே நாம் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் மூழ்கி விடாதபடி நம்மை பாதுகாப்பார். ஆமென். தண்ணீரை கடக்கும் பொழுது கூட ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருவார். அக்கினியின் அனுபவம் கடந்து வந்தாலும், தீயின் நடுவிலே நடக்கிற சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், அந்த தீயிலே அவிழ்ந்து விடாதபடி, அக்கினியிலே அவிழ்ந்து விடாதபடி பாதுகாக்கிற வல்லமையுள்ள தேவனானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக? ஆமென். எப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் தெரியுமா? ஆமென். நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது உங்களோடு கூட இருப்பார். அக்கினியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 15:2 ஆமென். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமையானால் ஆமென் கர்த்தர் ஆமென் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே வாஞ்சை உண்டு, நமக்கு எல்லாருக்குமே ஆசை உண்டு. தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும், தேவன் என்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தேவன் என்னோடு கூட நடக்க வேண்டும், தேவன் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமே வாஞ்சை உண்டு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமா? கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள தங்கி இருக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வர வேண்டுமா? நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் ஜெபத்தின் வாயிலாக, வேத வசனத்தின் வாயிலாக, தேவனோடு கூட இருக்க நாம் நேரத்தை அதிகமாக செலவழிப்போமையானால் தேவன் நம்மோடு கூட இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மோடு கூட கடந்து வருவார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட தங்கி இருக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் சில மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆறுகளை கடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வருவார், தண்ணீர்களை கடக்கும் பொழுது வருவார், அக்கினியில நடக்கும் பொழுது கூட கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருவார். அப்படி உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரே ஆனால் சில மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சில மேன்மைகளை தருவார். என்ன மேன்மை தெரியுமா? ஆமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். அவன் மேல் கிருபை வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் கிருபை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவனை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. கிருபை என்று சொன்னால் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கிடைப்பது கிருபை. அல்லேலூயா. தகுதியே இல்லாத ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாமல் ஸ்தோத்திரம் படிப்பறிவு இல்லாமல் காடுகளிலே ஆடுகளை மேய்த்துதர தாவீதை அழைத்து அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரே, அதுதான் கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். சாதாரணமாய் சொப்பனக்காரனாய் இருந்ததான யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அந்த சொப்பனக்காரனை அதிபதியாய் கர்த்தர் மாற்றினாரே, அதுதான் கிருபை. அல்லேலூயா. குழியிலே தள்ளப்பட்டவரை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்தாரே, அதுதான் கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். எப்பொழுது தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருப்பதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னோடு கூட தங்கிருங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள தங்கிருங்க ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தங்கியிருப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது நம்மை முழுவதுமாய் யோசேப்பை போல அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதே கர்த்தர் நம்மோடு கூட தங்கியிருக்க கடந்து வருகிறார். அவர் நம்மோடு கூட தங்கியிருப்பார் என்று சொன்னால் கிருபை நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது. கிருபை இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. கிருபை இல்லை என்று சொன்னால் நிர்மலமாகி போயிருப்போம். கிருபை நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் என்றைக்கும் நாம் ஆண்டு போயிருப்போம். கிருபை நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நீங்களும் நான் இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவோ கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாடும் நம்மை பாதுகாத்து வருகிறார். இந்த குடும்பங்களை பாதுகாக்கிறார், இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறார், இந்த உடன்பிறப்புகளை பாதுகாக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? தேவ கிருபையினாலே. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் ஆமென். அல்லேலூயா. கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். கிருபை தருவார். இரண்டாவதாக தயவு கிடைக்க பண்ணுவார். மூணாவதாக 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அல்லேலூயா. ஆமென். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவன் என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்
இருப்பாரையானால் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த காரியங்களை கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் என்ன காரியங்களை செய்ய தொடங்கினாலும் அந்த காரியங்களை கர்த்தர் வெற்றிகரமாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் நம்மோடு கூட இருக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். நம்ம செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் நீங்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கை செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மைகள் பெருகும். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் என்னை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்றது போல உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அப்படி தயவு கிடைக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அதை தொடங்க பண்ணுவார். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அது துளிர்விட பண்ணுவார். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களும் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை தோல்வியிலே முடிந்திருக்கலாம். இவ்வளவு நாட்களும் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள் தோல்வியடைந்து நீங்கள் விரக்தி இழந்த நிலைமைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு கூட இருப்பாரேயானால் இருப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களேயானால் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் துளிக்க பண்ணுவார். நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்களை கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுவார். நீங்கள் செய்கிற தொழில் என்ன, வியாபாரம் என்ன வேலையானாலும் கர்த்தர்களை சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமேயானால் வேதம் தெளிவாக சொல்கிறது. சங்கீதம் 1வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களில் என்ன வாசிக்கிறோம். கர்த்தர் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமேயானால் வேதம் தெளிவாக சொல்கிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதபடி, பாவிகளுடைய வழியில் இல்லாதபடி, பரியாசக்காரருக்கு உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற காரியங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நம்ம என்ன காரியங்கள்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார்கிற இடங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இடங்களிலே வெறுத்து உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு வேதத்தை பிரியமாயிருந்து அவைகளின்படி கை கொண்டு அவைகளை நான் நேசித்து அவைகளின்படி நாம் செய்ய ஒப்பு கொடுப்போமையானால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீடுகளில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். தோல்வியடைந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் அர்ப்பணித்து பார்ப்பீர்களேயானால் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வருவார். நீங்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நமக்கு உண்மைதான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், ஆசைதான். ஆனால் நீங்களும் நானும் முதலாவதாக தேவனோடு கூட இருக்க நாம் ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 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 ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அவரோடு கூட இருக்க அர்ப்பணிப்பீர்களேயானால் அவர் உலகம் முழுவதும் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் சத்துருவை மேற்கொள்ள முடியும், பாவத்திலிருந்து ஜெயத்தை எடுக்க முடியும், தோல்விகளிலிருந்து ஜெயத்தை மேற்கொள்ள முடியும், வியாதியிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருங்கப்பா, நான் உங்களோடு கூட தங்கியிருக்க அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே
நீங்க என்னோடு கூட தங்கிருங்கப்பா, என்னோடு கூட கடந்து வாங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில தங்கிருங்க ஆண்டவரே சொல்லி நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் அவர் உங்களோடு கூட தங்கியிருப்பார். அவர் பொய்யுரையாத தெய்வம், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் மாறி போகலாம், எல்லாரும் கடந்து போகலாம், ஆனால் கடந்து போகாத, மாறி போகாத, கைவிடாத ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கொண்டு இருக்கிறேன். நீ கவலைப்படாத, கண்ணீர் பிடிக்காத, வேதனைப்படாத, சோர்ந்து போகாத, ஆமே கலங்கி போகாத, நான் உன்னோடு கொண்டு இருக்கிறேன். நீ செய்கிற காரியங்களுக்கு நான் வாய்க்க பண்ணுவேன், நீ செய்கிற காரியங்களை நான் துளிக்க பண்ணுவேன், நீ செய்கிற காரியங்களை நான் சக்சஸ்ஃபுல்லாய் நான் மாற்றி தருவேன். இவ்வளவு நாளும் தோல்விக்கு மேலே தோல்வியை பெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம், இவ்வளவு நாளும் எல்லாமே நம்ம தோற்று போனது சொல்லி விரக்தி அடைந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே எல்லாவற்றையும் சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற விரும்புகிறார், வாய்க்க பண்ண விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தரோடு கூட இருக்க அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க அர்ப்பணித்து பாருங்க, தேவன் உங்களோடு கூட தங்கியிருப்பார். எல்லா காரியங்களையும் சக்சஸ்ஃபுல்லாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சத்தியத்தின்படி ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் அல்லேலூயா சகல நாட்களிலும் ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமே, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறப்பா. ஆமென். அல்லேலூயா. எங்களோடு கூட இருங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே எங்களோடு கூட தங்கியிருங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்திலே கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி, என் கூடவே இரும் ஆண்டவரே, என் கூடவே இரும் ஆண்டவரே. அல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, மகா இரக்கம் மிகுந்த கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, திறமையான மனக்குறிப்பு நிறைந்ததில்லை பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவ மகிமை எங்கள் வெளியிறக்கமாகிறபடியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளிலிருந்து கவனிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல இடங்களில் இருந்து இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ஆசீர்வதிக்கும் இடமே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தரை தங்கியிருக்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீ தங்கியிருக்கும் இடமே ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே